விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் ஜாமத்தில் இந்த நாளில் ஏறெடுக்கிற வசன வார்த்தைகள் நீதிமொழி 23ஆம் அதிகாரத்தில் எப்படியாய் வசனம் சொல்லுது. 18ஆம் வசனம், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் உனக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் உண்மையாய் சொல்லுகிறார், உனக்கு ஒரு முடிவு உண்டு. உனக்குள் இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உனக்குள் இருக்கிற பரிசுத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஒரு முடிவு உண்டு. தொடக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி யோபிலே பார்க்கிறோம். தொடக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு முடிவு தரப்போகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்வின் முடிவை தரப்போகிறார். நிச்சயமாய் அபிஷேகத்தின் வல்லமையின் முடிவை தரப்போகிறார். அவருடைய கூடாரத்தில் அழைத்துக் கொண்டு போக போகிறார். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய விசுவாசம் வெறுமையாய் போகாது. நீ நம்புகிற நம்பிக்கை ஆசீர்வாதமா மாறும். நம்புகிற நம்பிக்கை இன்றைக்கே பரிசுத்தமா மாறும் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை கேளுங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். அதை நீதிமொழி 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நன்றி நன்றி வழக்காட பதட்டமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாய். நீ பதட்டமா எதையுமே முடிவு எடுக்காதே. நீ பதட்டமா எதையும் வழக்கு எடுக்காதே. நீ பதட்டமா எதையும் பேசிடாத. நீ பதட்டமா எந்த ஒரு வார்த்தையும் நாவில பேசிடாத. அது முடிவு வீணா போயிடும். அது முடிவு வழக்கா மாறிடும். உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்துவான். நடுத்தவனை கேலி பண்ணுவான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கோபப்படாமல் வழக்காடாமல் கர்த்தருடைய முடிவில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஒரு வசனம் கூட வாசிக்கிறோம். நீதிமொழி 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும். நம்பிக்கையில் போகாது என்று சொல்லுகிறார். நீ ஞானத்தை அறிந்து கொள். பரலோக ஞானம், பரிசுத்தம் நிறைந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள். நீ அவைகள் அறிந்து கொள். அது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். உன் ஆத்துமாவுக்கு தேனாயிருக்கும். உன் ஆத்துமாவுக்கு அது சுவையாயிருக்கும். உன் ஆத்துமாவுக்கு அது பரிசுத்தமாயிருக்கும். உன் ஆத்துமா எப்போதும் இன்பமாயிருக்கும். அதை நீ பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உனக்கு உதவும் என்று சொல்லுகிறார். அப்படி ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உனக்கு நம்பிக்கையாயிருக்கும். இப்பொழுதே ஞானத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த அறிவை பெற்றுக்கொள். இப்பொழுதே அவருடைய சமூகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம். இப்பொழுதே அவருடைய ஞானத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வசனம் கூட சொல்லுகிறார். நீதி மொழியில 5ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறார். 11:12 வாசிக்கிறோம். தேவனுக்கு கற்ற முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழிந்து போகும். நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனதில் அவலோசனை பண்ணினேனே என்று நீ சொல்லுவாய். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவன் கொடுக்கிற வசனத்தையும் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளையும் நான் செவி கொடாமல், நான் அதை நம்பாமல், நான் என்னுடைய என்ற முடிவு எடுத்துக்கொண்டேன். அந்த முடிவை நான் மாற்றி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட அர்ப்பணிக்கிறார். தேவனோடு கூட அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு உங்களையும் அர்ப்பணிங்க. உங்களையும் பரிசுத்தத்துல கொண்டு வாங்க. உங்களையும் தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீ நம்புகிற காரியம் ஒரு நாளும் வீணா போகாது. நீங்க நம்புகிற காரியம் இன்றைக்கு நடக்கலை என்றாலும் ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் நடக்கும்படி செய்வார். ஒரு நாள் கர்த்தருடைய முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போவார்.
இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே இந்த வசன வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் 39 அதிகாரத்தில் இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. நீ ஆண்டோடைய சமூகத்தில் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார் என்னவென்று நம்ம படிப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி. இப்பொழுது ஆண்டவர் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேனோ நீரே என் நம்பிக்கை. இங்கு தாவீதின் சங்கீதம் அவர் சொல்லுகிறார், நான் எதற்கு ஆண்டவர் எதை பார்த்திருக்கிறேனோ அது என் நம்பிக்கை. என் எதிர்பார்ப்பது நான் நீர் மாத்திரம். என் நாவில் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளெல்லாம் எப்பொழுதும் காத்துக் கொள்ளுகிறேன். நான் எந்த பாவமும் செய்யாதபடி என் வழியை நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறேன். எனக்கு முன்பாக துன்மார்கன் இருக்க மட்டும் என் வாயை நான் கடிவாளத்திலே அடக்கி வைத்திருப்பேன் என்கிறார். எந்த இடத்துல முடிவிலே நான் எதையும் நான் யாரையும் முடிவெடுத்து நான் பேச மாட்டேன். என் முடிவு கர்த்தர், என் நம்பிக்கை கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் மீறுதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்க என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேனோ நீரே என் நம்பிக்கை. என் எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க தான், என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க தான், என் முடிவெல்லாம் நீங்க தான், வாழ்வெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவ சமூகத்தில் கொடுக்கிறார். தேவனுடைய அன்பிலே தன்னை கொடுக்கிறார். இன்னைக்கு இதோ சங்கீத எரேமியாவில் 37ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் முடிவை உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் முடிவை நீ நம்பியிரு. உன் முடிவிலே வாழ்வு உண்டு. உன் முடிவிலே பரிசுத்தம் உண்டு. உன் முடிவிலே உயர்வு உண்டு. உன் முடிவிலே மேன்மை உண்டு. முடிவு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. முடிவு ஒரு நாளும் கெட்டு போகாது. முடிவிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். முடிவிலே உங்களை உயர்த்தும்படி வைக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் நான் தேசத்தில் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை துதிக்கிறார். இன்றைக்கே பரிசுத்தத்தில் உங்களை கொடுங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே எரேமியாவில் 29ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வசனம் கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார். 11 வாசிக்கிறோம். இதோ அவர் என்ன சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைவாய் இருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு அது முடிவாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். உங்கள் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன், நான் உங்கள் பேர் நினைவாய் இருக்கிறேன், உங்களை அறிவேன், உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது தீமை அல்ல, அது பாவம் அல்ல, அது சமாதானத்துக்கேற்ற நினைவு. அது சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நினைவு. அது சமாதானத்திற்கு கொண்டு போகிற ஒரு முடிவின் நினைவு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்களை சமாதானத்தில் முடிவில கொண்டு போக போகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த சமாதானத்துக்குள்ள வாங்க, இந்த பரிசுத்தத்துக்குள்ள வாங்க. இப்படியாக கர்த்தர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு வசனத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரனுடைய நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையும் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். முடிவான உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறார். பிள்ளைகளே, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் செவியை கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் ஆத்மாவை கொடுங்க. அப்புறம் முடிவில் நிச்சயமாய் உங்கள் முடிவு வீண் விருதாய் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் எண்ணம் வீண் போகாது என்று சொல்லுகிறார். அதனால் என் மகனே மகளே, தேவனுக்கு செவி கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு.
நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கேளுங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, இதை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ நிறைய புதிய புதிய ஜெபங்களை கர்த்தர் வருகை காலை குறித்து இன்னும் நிறைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து பாருங்க. இனியும் வந்து கொண்டே இருக்கும். நிறைய யூடியூபில் நிறைய தெய்வ வார்த்தைகள் வரும். நீங்கள் கேளுங்க, நம்புங்க. ஜெப தேவையாக இருந்தால் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை முன்பாக வைத்திருக்கிறேன். எல்சடா ஜான்சன் போட்டு அமுத்தினா எல்லாம் வந்துடும். லிங்கை நீங்கள் அனுத்தினாலே போதும். கர்த்தர் உங்களை எல்லா வித நன்மை நடத்துவார். தொடர்ந்து பாருங்க, கேளுங்க, ஆசீர்வதிப்பார். ரீக்கரவல சாந்தரி கலபால நிச்சயமாய் முடிவு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்ற கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சகன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.